வேலு மீனா கிட்ட சொல்றாரு, என் வாழ்க்கை உன்னால கஷ்டப்படக்கூடாது. நான் வேணும்னு பண்ணல மீனா. உன் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் மீனா. அண்ணனை நம்புமா. நேரன் கோவத்துல இருக்காரு. நான் மன்னிப்பு கேக்குறேன். தயவு செய்து நீ கவலைப்படாதம்மா. அண்ணன் நான் சரி பண்றேம்மா. மீனா சொல்றாங்க, வேண்டாண்ணே, நீங்க பண்ணுன முடியும் போதும். இதுக்கு மேல நீ எனக்கு அண்ணனும் இல்ல, நான் உனக்கு தங்கச்சியும் இல்ல. மீனா பிறந்த வீட்டுல கோவிச்சுட்டு அவங்களோட ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப பரஞ்சோதி சொல்றாங்க வேலு கிட்ட, பாவம்டா உன் தங்கச்சி, வேலு ஏதாவது பண்ணுடா. இப்ப வேலு சொல்றாரு, அம்மா என் மேல தப்பு இருக்கோ இல்லையோ, நான் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்பேம்மா. தங்கச்சி மனச நான் கஷ்டப்பட விட மாட்டேன். இப்பவே போறேம்மா. தென்னரசு சொல்றாரு, வேலு அந்த குடும்பத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க போறியா? இதை விட மானம் கெட்டது எதுவுமே இல்லடா. ஏதோ செய்யி போ. சக்தியும் வேலை கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடி போறாங்க. பரஞ்சோதி கடவுளை கும்பிடுறாங்க, என் மகளை எப்படியாவது காப்பாத்து ஏன்னு சொல்றாங்க. பாவம் வேலு தம்பி. சக்தியும் வேலும் இந்த பிரச்சனைய எப்படி சமாளிக்க போறாங்கன்னே தெரியல. சக்தியும் வேலும் சக்தியோட வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க டென்ஷனா. அதுக்குள்ள மீனாள் திட்டிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சக்தி சொல்றாங்க சேரன் கிட்ட, மீனாள் எல்லா விவரமும் வீட்டுல சொன்னான். வேலன் எதுவுமே தெரிஞ்சு பண்ணல. சேரன் சொல்றாரு, சக்தி அவ்வளவு பெரிய மனுஷனை பட்ட பகல்ல வேலு அடிச்சிருக்காரு. நீ எதுக்கு வேலுக்கு பறிஞ்சு பேசுற? இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வேலு சொல்றாரு சேரன் கிட்ட, ஏன்னா சக்தி எனக்கு ஒய்ஃப், அதனாலதான் பேசுறாங்க. சேரன், அண்ணன்னு பார்க்காம என்கிட்ட மீனாள் சண்டை போடலையா? இப்படிதான் இதுவும். சக்தி எதுவும் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சேரா. நான் தெரிஞ்சு எதுவும் பண்ணல. என்னால உங்க வேலை போகும்னு நான் நினைக்கவே இல்லை. தப்பு என் பேர்ல தான். சேரன் சொல்றாரு, வேலு இப்படி சொன்னா நடந்தது மாறிட போகுதா என்ன? எனக்கு தெரியாதுன்னு இவ்வளவு கூலா சொல்றீங்களே. அவரு எத்தனை முறை என்னோட பாஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. என் காதுலே அது நல்லா கேட்டுச்சு. எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க பண்ணீங்க. இப்ப விஷயம் பெருசானதுக்கு அப்புறம் மாத்தி பேசுறீங்க. வேலு சொல்றாரு, சேரா என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். இப்படி மழுப்புறது மாத்தி பேசுறதெல்லாம் என் ரத்தத்திலே கிடையாது. தப்புன்னா தப்பு, நான் பண்ணலன்னா பண்ணல, அவ்வளவுதான். இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.